உள்ள வரலாமா? வாங்க 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 வாங்க. என்ன நீங்க உள்ள வரலாம்னு கேட்டுட்டு நீங்க தான் வரணும் போணும். இது உங்க வீடு தானே. என்ன அம்மாவும் பிள்ளையும் அடிச்சிட்டு இருக்கீங்க? அது சும்மா தாய் பாசம் அன்பா பேசிக்கிட்டோம். நான் எதுக்கு வந்தேன்னா வர 10ஆம் தேதி கல்யாணம் வச்சுக்கலாமான்னு கேட்கத்தான் வந்தேன். என்ன 10 நாளைக்கே வச்சுங்க. நாளைக்கு தாங்க 10. ஐயோ, ஐயோ, ஒரு பேச்சுக்காக சொன்னேன். அப்போ வர 16ஆம் தேதி வச்சுக்கலாமா? 10 ஒரே வாரத்திலயா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பொண்ணு கழுத்து நீட்டினா பையன் படக்குன்னு தாலியை கட்டிடுவான். டேய் அத பத்தி கேளுடா. அம்மா என்ன சொல்லுது? அது ஒண்ணும் இல்ல. கல்யாணத்துக்கு நகை வாங்க போறியே, மெட்ராஸ் தானே போற, அப்படியே தம்பி வீட சுத்தி பாத்துட்டு வா ஏன்னு சொல்லுது. பாக்கலாம்ல தம்பி? ஓகே ஓகே. என்ன வீடா? நாட் ஓகே. அம்பளவனா? அது உங்களுக்கு ஒரு வீடு பார்க்கணும் அவ்வளவுதானே. ஒரு வீடா? அது தம்பியோட வீடுகள்ல ஒரு வீடு பார்க்கணும் அவ்வளவுதானே. அப்படிதான் நினைக்கிறேன். என்னைக்கு வரீங்க? எப்ப வேணாலும் வந்துடுறேன். அது எப்போ வேணா வரணும், அது டேஞ்சர். நீங்க இன்னைக்கு வரேன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு நாங்க ரெடியா இருப்போம். அது நாளைக்கு 10, 16 கல்யாணம், 11ஆம் தேதி வந்துடுறேன். 11ஆம் தேதி ஓகே. சாப்பிட்டு போங்க. நாங்க வீட ரெடி பண்ணணுங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. டாடா. பாரு பணக்கார வீட்டு புள்ள கையாட்டும் போது கூட டாடா பிர்லான்னு தான் ஆட்டுறாரு. நல்ல ஆட்டுமா எங்க மாப்பிள்ள. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஆமா நீங்க யாரு? நான் கதாசிரியர். இவர் டைரக்டர். சார் டைரக்டரா? நான் தான் அப்பா அருணாச்சலம். கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்லையே. அது நிறையவே கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா. நீங்க எடுக்கிற படத்துல என்ன மறந்துடாதீங்க. அது எங்க படத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் ஷூட்டிங். அவ்வளவு சின்ன படமா? பட்ஜெட் படம். அடுத்தாப்புல பெருசா எடுத்து வெளியே விடுவீங்க இல்ல, அதுல ஒரு கனமான பாத்திரத்தை என்கிட்ட கொடுங்க, நான் சுமக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா? என்னது? ஒரே ஒரு க்ளோஸ் அப் இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். வரேன். டைரக்டர் சார் உங்களை முதலாளி கூப்பிடுறாரு. டைரக்டர் சார் உங்களை கூப்பிடுறேன். நீ தாயா டைரக்டர். 11ஆம் தேதி கண்டிப்பா வீடு தருவார்ல? வாங்க. முடியாது முடியாதுன்னு எத்தனை தடவை கேட்டாலும் முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸோட நான் பிக்னிக் வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். என்னடா பொல்லாத பிக்னிக்? 10,000 ரூபாய் கேக்குறேன். நீ நான் அமெரிக்காவுக்கு பிக்னிக் போற? ஒழுங்கு மரியாதை படிச்சுனா போதும். ஆமா சார் என்னய்யா? இந்த 11ஆம் தேதி. என்ன 11ஆம் தேதி? நீ இவனோட சேர்ந்து பிக்னிக் போறியா? இல்ல சார், இந்த ஷூட்டிங் விஷயமா. முதல்ல இந்த 11ஆம் தேதி எழவு கொட்டு வரேன், அப்புறமா நீ சொல்லு. டேய் ஒரு 1000 ரூபாய் கை செலவு வாங்கிட்டு போயிட்டே இரு. போ. உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் பாருங்க. என்னடா பெருசா அப்புறமா வந்த விஷயத்தை சொல்லியா? ஒரு நிமிஷம் சார். சரி, ஒரு வேலு. வணக்கம். டைரக்டர். இவரு அம்பலவனம் கதாசிரியர். இந்த 11ஆம் தேதி ஷூட்டிங் சம்பந்தமா. ஷூட்டிங் கீட்டிங்லாம் இல்ல, வீட பார்த்தா நல்லா இருந்துச்சு. 11ஆம் தேதி பொண்ணோட அப்பா வராங்க வீட பாக்குறதுக்கு. என்னது? பொண்ணோட அப்பாவா? அது ஃபைனான்சியர் தாங்க பொண்ணோட அப்பா. பொண்ணு தான் ஹீரோயின், ஹீரோயின் தான் ஃபைனான்சியரோட பொண்ணு. அதத்தான் சொல்றாரு. சரி சரி. ஏன் செக்ரட்டரி 11ஆம் தேதி வீடு ஃப்ரீயா? ஃப்ரீயா இருக்கு சார். சரி கதை என்ன சொல்லுங்க. கதையா? ஆமா, கண்ட கதையெல்லாம் எடுத்து வீட்டோட இமேஜ் ஸ்பாயில் பண்ணிக்க முடியுமா? ஓ, இப்ப வீட்டுக்கெல்லாம் கூட இமேஜ் உண்டா? கண்டிப்பா இமேஜ் உண்டு. இந்த வீட்ல எடுத்த 4 படம் பிரசிடென்ட் அவார்டு வாங்கி இருக்குது. கதையை முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லனா முடிவு பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. என்ன அம்பளம் கதை கதைன்னு கேக்குறாரு? கதை தானே, நான் விடுறேன் பாரு. இத பாருங்க, ஒரு பணக்கார பொண்ணு இருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஹீரோ தானும் பணக்காரன்னு பொய் சொல்லிடுறாருங்க. ஹீரோ எங்க போய் சொன்னாரு? புரோக்கர்ல போய் சொல்ல சொன்னாரு. அது புரோக்கர் பொய் சொல்ல சொன்னாலும் ஹீரோ ஏன் பொய் சொன்னாரு? அது சொன்னது அது இதுக்காக தான். சும்மா கதை விடக்கூடாது. அது கிடுகிடா மேல ஒரு ஆசை ஹீரோ. இந்த கிடுகாடெல்லாம் என்கிட்ட நிறுத்துங்க. வந்து யோ என்ன அங்க தகராறு? இது தகராறு இல்லைங்க, இதுதான் ஸ்டோரி டிஸ்கஷன். இந்த கொத்தவால் சாவடி சண்டைக்கு பேரு ஸ்டோரி டிஸ்கஷனா? சரி 11ஆம் தேதி உங்க பைனான்சர் இந்த வீட்டை வந்து பாத்துக்க சொல்லு. ஆனா கதையை முடிவு பண்ணிட்டு வரணும், தெரியுதா? வீட்டு வாடகை 3000 ரூபாய், ஏசி போட்டா 300 ரூபாய் ஜாஸ்தி. இந்த லோக்கல் கால் எஸ்டிடி எல்லாத்துக்கும் காசு கொடுத்துடணும். வவுச்சரோட அவங்கிட்ட செட்டில் பண்ணிடுங்க. ஏன்னா அன்னைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன், பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர் போறேன். நீங்களும் சிங்கப்பூரா? ஏன்? கதை இப்பதான் சார் சூடு பிடிக்குது. நீங்க சிங்கப்பூர் போங்க, நாங்க 11ஆம் தேதி பைனான்சியருக்கு இந்த வீட்டை நல்லா சுத்தி காட்டுறோம். அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய வீடு. அனுமார் வால் மாதிரி வளர்ந்துகிட்டே போகுது. இதுக்கே இப்படி சொல்றீங்களே, அவருக்கு சிங்கப்பூர்ல ஒரு வீடு இருக்கு. அதுக்கு முன்வாசல் சிங்கப்பூர், பின்வாசல் பினாங்கு. ஊர் பக்கம் போல இருக்குது மாப்பிள்ள. உங்ககிட்ட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு கூச்சமா இருக்கு. ஏதோ ஏழைக்கேத்த எள்ளூருண்ட என்னால முடிஞ்சதை செய்யறேன். நோ, வரதட்சணை பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும்.
ஜானகிய கட்டின புடவையோட அனுப்பிச்சு விடுங்க, நான் கூட்டிட்டு போறேன். 2 புடவை சேர்த்து அனுப்பிச்சா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன சார் பைனான்சியர் என்ன சொல்றாரு? வீடு ஓகே தானே? அது பாருங்க, போன் பண்ணி அடிக்குது பாருங்க. படுத்தாதீங்க, போங்க போங்க ஆமா போங்க. சார், இதோ ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சார். ஹலோ, ஆமா சார், நான் தான் போட்டேன் சிங்கப்பூர் காலு, அர்ஜென்ட். என்ன புரோக்கர், அந்த தம்பி என்ன பைனான்சியர்னு சொல்லுது? அது இல்லைங்க, அவன் சம்பந்தியோட செக்ரட்டரி. கல்யாண விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா சிங்கப்பூருக்கு போன் பண்ணி சொல்லிடுவான். அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து போலீஸ் வரும். மெட்ராஸ் போலீஸ், சிங்கப்பூர் போலீஸ், 2 போலீஸ் வரும். அதான் தம்பி எடுக்க போற படத்துக்கு நீங்க தான் பைனான்சியர்னு போய் சொல்லி சமாளிச்சிருக்கேன். என் அறிவு கேட்ட ஒரு கேள்வி, கல்யாணத்துக்கு அப்புறம் போலீஸ் வந்தா? அப்போ தம்பி மேஜர் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி சமாளிச்சிருவேன். வீட்டு செக்ரட்டரி நான் சமாளிக்கிறேன் பாருங்க செக்ரட்டரிய. செக்ரட்டரி தம்பி, என்ன சார் வீடு பிடிச்சிருக்கா? ஷூட்டிங் அப்போ? கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறமா? அப்ப கல்யாணம் வரைக்கும் கதை எடுத்தாச்சா? ஏங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கதை எப்படி போகுது? இந்த ஹீரோ மேல இந்த பணக்காரன் என்ன ஆக்ஷன் எடுக்கிறான்? பணக்காரனுக்கு தான் கல்யாணம் எடுத்ததே தெரியாத? ஏங்க செக்ரட்டரி சொல்லியா? செக்ரட்டரி ஒரு இழிச்ச வாயப்ப. அப்ப போலீஸ் வருதா? எப்படி சொல்ல முடியும்? ஏன் ஹீரோ தான் மேஜர் ஆச்சே. மேஜரா? குழப்பறாரே. போலீஸும் வரலன்றீங்க, இப்ப கதை எப்படிதான் போகுது? அது எப்படியாவது போட்டோம். நீ செக்ரட்டரியா லட்சணமா நடக்க கத்துக்க. அந்த போன் அலருது, போய் எடுப்போம். என்ன எப்படி அந்த பையில சமாளிச்ச பாத்தீங்களா? அப்ப தம்பி என்ன வரட்டா? சரிங்க. புரோக்கர் கல்யாணத்துக்கு வந்துருங்க. பருப்பு இல்லாம கல்யாணமா? அது சரி. தம்பி நீங்களும் வந்துருங்க. ஐயோ, மாப்பிளே நீங்க தானே? வீட பார்த்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன். பார்த்தேன் நானு. வாராய தோழி வாரா. ஜானு, இந்த நேரத்துல திறக்க மாட்டேங்க சார். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் புரோக்கர் தேவையா? என்ன வேணும்? தலை போற அவசரம்பா. நம்ம டிரைவர் வண்டியோட ஓடிட்டான். அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன பண்றதா? நாளைக்கு காலையில உன் மாமனார் கார் எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவ? நான் என்னையா சொல்றது? நீ ஏதோ சொல்ல அதை வேண்டியதானே. பத்தி நான் வெளியில யோசிக்கிறேன், நீ உள்ள யோசி. ஐயோ, யோசிக்கிற நேரமா இது? ச்சை. ஜானு, வந்துட்டேன் வந்துட்டேன். டன்டடே. மாமா, மாப்பிள நீங்களும் ஜானும் நாளைக்கு மெட்ராஸ் போறீங்களா? அந்த காரு அந்த ஐயோ கார் டிரைவர். அதனால பரவாயில்ல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதா, அதனால குழு பொட்டியை புக் பண்ணிருக்கேன். ட்ரெயின்ல ஒரு 2 பேருக்கு. மாமானா மாமா தான். ஆமா, மெட்ராஸ் போனோம்னா நம்ம பங்களால தானே தங்குறீங்க? எந்த பங்களா? சிங்கப்பூர் பங்களா? ஆமா மாமா, நம்ம சிங்கப்பூர் பங்களா. ஆனா கல்யாணத்துல உங்களை பத்தி என்ன பேசிக்கிட்ட தெரியுமா? ரொம்ப விவஸ்தை கட்ட மனுஷன். என்ன ஒண்ணும் இல்லையே, குட் நைட். விவஸ்தை கெட்டவன் தான் சொன்னீங்க. கரெக்ட். மாப்பிள, நீங்க எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. எனக்கு கூட ஆசைதான் உங்க கூட மெட்ராஸுக்கு வந்து உங்க சிங்கப்பூர் வீட்டுல தங்கணும்னு. அறுவடை நேரம் பாருங்க, இல்லன்னா நெல்ல கசக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால என்ன, வர வேண்டியதானே? அவருக்கு கிராமத்துல வேலை இருக்குங்கிறாரு, அவரேமா தொந்தரவு பண்ற? ட்ரெயினுக்கு நேரமாச்சே, ஜானகியை கூப்பிடு. ஜானகி. ஜானு, ஜானகி. பாட்டி, நான் போயிட்டு வரேன் பாட்டி. அப்பப்போ இந்த கிழவிய வந்து பாத்துட்டு போகணும். என்ன எனக்கு வயசாயிடுச்சுல. வரேன் மைதிலி. அப்பா, ஜானகி ரொம்ப அழுவுது. நான் வேணாலும் உள்ள போயிருவீங்களா? கூட வரட்டா? வேணாங்க, நீங்க ஏதோ நெல்ல கசக்கணும். நீங்களே நான் இல்லையா நெல்லு கசக்கிறது? பக்கத்து ஊர்ல இருந்து வந்து கசக்கிடுவான். அதை சொல்றேன் நானு. கரெக்ட் மாமா, உங்களுக்கு வேலை நிறைய இருக்கும். ஜானகி வா போலாம். அப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. நம்மளும் திரும்ப திரும்ப கார் பங்களாங்கற மெட்ராஸ் போனா என்ன பண்றது? உங்க மாமனாரை கைட்டி விட்டாச்சு, இருக்கிறது ஜானகி தானே, சமாளிச்சுக்கலாம். நீயும் எங்க கூட வர போறியா? யா. இறங்கியா? ஐயா, அவனையும் கீழே இறக்குறீங்க. அவனும் உங்க கூட மெட்ராஸ் தான் வரா. எங்க ஊர்ல எல்லாம் என்ன வழக்கம்னா, கல்யாணமாயி வெளியூருக்கு போற புதுமண தம்பதிகளோட ஒரு பெரிய மனுஷன் ஒரு மனுஷன் கூட வர்றது வழக்கம். அதான் கணக்குல கூட வரான். நீங்க செட்டில் ஆயிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே அவன் திரும்பி வந்துருவான். டேய், என்னங்க? பெரிய வீட பார்த்துட்டு வாயை திறந்துட்டு அங்கே இருந்துறாதடா. திரும்பி வந்துரு. சரிங்க முதலாளி. எடா கூடமா ஏதாவது பண்ண அறுவாள் எடுத்து வெட்டிடுவீங்க. அப்பச்ச கூடமா பேசாதடா. நீ ஏறுமா, ஏறுமா. ஜானகி, உள்ள போயா. போயிட்டாங்க. தொலைஞ்ச ஒரு விஷயம் ஒண்ணு இல்ல. நல்ல வேலை.
போயிட்டா அடேங்க அப்பா ஏங்க ஓ வெளியில இருந்து பாக்குறதுக்கே உங்க வீடு இவ்ளோ பிரமாதமா இருக்கே. அட என்னம்மா நீ உங்க வீடுங்கற நம்ம வீடுன்னு சொல்லு. இந்த வீட்டுக்கு விளக்கேத்து வைக்க போற மகாலட்சுமி நீதானே. இனி இது உன் வீடு. உள்ள ஐயா இருப்பார்ல. எந்த ஐயா? உங்க அப்பா தம்பி. சரியா சொல்லையா ஐயா கொய்யான்னு உயிரை வாங்குறீங்க. அத விடுங்க, வாங்க உள்ள போலாம். அது கணக்கு புள்ள. என்ன? ஒரு நிமிஷம். ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. பிரச்சனையே உள்ள போறத வச்சு தானே. இப்போ இந்த கல்யாணம் அப்பாவுக்கு தெரியாம நடந்திருக்குல்ல. அதனால தம்பியோட அப்பா முன்னாடி நீங்க 2 பேரும் திடீர்னு புருஷன் பொண்டாட்டியா போய் நின்னா என்ன ஆகும்? என்ன வேணா ஆகும். என்னால ஒண்ணும் உறுதியா சொல்ல முடியாது. ஏன்? அம்மா, தம்பியோட அப்பாவுக்கு ரத்த கொதிப்பு. என்னது? ரத்த கொதிப்பா? இப்போ நீங்க 2 பேரும் உள்ள போறீங்க. அவர் திடீர்னு மண்டையை போட்டா ஊர் உலகம் என்ன சொல்லும்? மருமக வந்த முகூர்த்தம், மாமனார் மண்டையை போட்டார் அப்படின்னு சொல்லதா? அந்த கெட்ட பேர் உனக்கு வரலாமா? அதனால நாங்க 2 பேரும் உள்ள போறோம். நீ இங்கே இருமா. ஜானகியம்மா வந்தா தானே அதிர்ச்சி. நான் வரலாம் இல்லையா? நீ வந்து அதிர்ச்சியை எங்களாலேயே தாங்க முடியல. அவர் எப்படியே தாங்குவார்? இவரை பிடிச்சு கட்டி வைமா. அப்புறம் என்ன வழி பண்ண போற? ஓய் ஓயா? ஆ. என்ன வழி பண்ண போறியா? ம். யோ, இது உன்னுடைய பிரச்சனை. வெளியில நிக்கிறது நீ தாலி கட்டின பொண்டாட்டி. ஆ. எனக்கு வழி இருக்கு. இதோ பின் வழியா எகிரி குச்சி போய்கிட்டே இருப்பேன். யோ, நான் ஒழுங்கா கூலி தூக்கிட்டு இருந்தேன்ல, நீ தானே என்ன இதெல்லாம் மாட்டி விட்ட. கிடுகிடா வேணும்னு கேட்கல நீ. அதெல்லாம் இருக்கட்டும். பாவம் ஜானகி. சரி, வாயை பொத்திட்டு வா, ஒரு வழி பண்ணிடலாம். பண்றதும் பண்ணிட்டு மிரட்டுறிய. அடே டைரக்டர் வாங்க. என்ன சார் ஃபைனான்சியல் ஓகே சொல்லிட்டாரா? எப்ப ஷூட்டிங்க? பைனான்சியருக்கு வீடு ஓகே ஆயிடுச்சு. டைரக்டருக்கு தான் ஓகே ஆல. ஏன் சார் இந்த வீட்ல என்ன சிக்கல்? வீட்டுல சிக்கல் இல்லைங்க, என் கதையிலே ஏகப்பட்ட சிக்கல். யாரடா மிரட்டுற? சும்மா கத்தாதேங்க டாடி. இது தாத்தாவோட சொத்து. இது எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். வக்கீல் நோட்டீஸ் விடுவேன். வக்கீல் நோட்டீஸ்னடா? பெருசு பெருசா போஸ்டே அடிச்சு விட்டு அப்பவும் சல்லி காசு பெறாது. ஏப்பா அம்பளம், அது என்ன மகன் அப்பன் பேர்ல கேஸ் போடுறது? அந்த பையன் அப்பா மேல கேஸ் போடுறது இருக்கட்டும். நீ உங்க அப்பா மேல கேஸ் போடு. என்ன சொல்ற நீ? புரியல? ஜானகி இப்ப வெளியில நிக்குது இல்ல, அதுகிட்ட போய் ஜானகி, எங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, ஏன்னா வீட்டை விட்டு வெளியில அமிச்சிட்டாரு, அதனால அவர் பேர்ல கேஸ் போட போறேன் அப்படின்னு ஒரு புடி கேஸ் போட்டு இப்ப மேல சண்டை நடக்குது இல்ல, அந்த சண்டைய நமக்கு சாதகமா நம்ம வெளியில பயன்படுத்திப்போம். ஐயோ, எப்படியா உனக்கு விதவிதமா தோணுது? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ, வா. வேண்டாமா? வா. சரி வா. விடுங்க அம்பளம், ஒரு கை பாத்துருவோம். தம்பி வாடா தம்பி. அட, விடுங்க சார். தம்பி உனக்கு இருக்கிறது ஒரே அப்பா தம்பி. சார் விடுங்க சார். தம்பி தம்பி தம்பி. அட, விடுங்க சார். டாடி பாத்துக்கலாம் டாடி, வேணாம் தம்பி. பாத்துக்கலாம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, இது தாத்தாவோட சொத்து, நியாயமா எனக்கு தான் சேரணும். சார், விடுங்க சார். டாடி நோட்டீஸ் விடுறேன் டாடி. சார். நோட்டீஸ் என்ன பெரிய போஸ்டர் அடிச்சு ஓட்டுறேன். போஸ்டர் பாருங்க நீங்க. சினிமாவா பார்த்தலாம். யா, போயா. இந்த மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணு கிடைப்பாளா? ஓவியா ஏற்பா. என்னங்க என்ன ஆச்சு? எதிர்பார்த்ததுதான். தம்பியோட அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதனால வீட்டு விட்டு வெளியில போனாரு. ஐயோ, எங்க வேணா போ, எக்கேடாவது கெட்டு போ. ஐ கேர் இட் டாம். கெட் லாஸ்ட். சத்தம் போடுற. நீ கவலைப்படாத, வண்டியில ஏறு. அவர் மேல கேஸ போடுற, சொத்தெல்லாம் என் பேர்ல வரும். 150 வீடு இது மாதிரி வாங்கி தரேன். அம்பளவானா கேஸ் கேட்கிற வரைக்கும் வேற வீடு பாரு. மதிக்காத அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கிறதே தப்பு. ஜானகி நீ வண்டியில ஏறு. வீட்டை விட்டு வெளிய போன்ட்டாரா? என்னமா நம்பிக்கை இல்லாம கேக்குற? தம்பியோட அப்பாவோட செக்ரட்டரி வரார், வேணும்னா நீயே வர கழு. கடைசியா தம்பியோட அப்பா என்னதான் சொல்றாரு? அதான் கேட்டேங்கல்ல, கோர்ட்டு கேஸுங்கிறான். பணம் பணம் அலையறான். சொத்துல ஒரு சல்லி காசு கிடையாதுங்கிறாயா? ச்சே, மனுஷனா அவன்? டேய், என்ன திமிரு இருந்தா எங்க ஜானகி அம்மாவை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுவேன். எங்க பண்ணையார் பத்தி உனக்கு தெரியாதடா. இப்ப இவரும் புள்ள மட்டும் இல்ல, எங்க பண்ணையாருடைய மாப்பிள. இவங்களை வெளியில போன்னு சொன்னது எங்க பண்ணையாருக்கு தெரிஞ்சது. அறிவாளால வெற்றி வரா. அபச உண்மை பேசாதீங்க. நீங்க இருங்க, நான் உள்ள போய் அந்த ஆள் ஒரு கை பார்த்துட்டு வரேன். யோ, உங்ககிட்ட அருவா மட்டும் தான் இருக்கு, அவர்கிட்ட துப்பாக்கியா இருக்கியா? அதான் தம்பி கேஸ் போட போறேன்னு சொல்றாருல, மத்தத அவர் கொஞ்சிக்க மாட்டார். உள்ள ஏரியா போங்க. AK-47 சாக பாக்குறான். ஏங்க, ஜானகி அம்மா மாப்பிள இந்த வீட்லயா தங்க போறாங்க? பார்த்தா ஹோட்டல் மாதிரி இருக்கு. ஹோட்டல் தான் அது, டிஃபன் சாப்பிட்டு போலாம் வாங்க. இல்லீங்க, ஒண்ணும் மாப்பிளையும் நல்லபடியா ஒரு வீட்டுல குடியேற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நீங்க வேணா போய் சாப்பிடுங்க. இனிமே நீ லைஃப்ல சாப்பிட்ட மாதிரி தான். சரி வாங்க போலாம் வாங்க.
அப்பா நான் கையை கழுவிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்களேன். நான் கை கழுவிட்டு வந்துடுறேன்ப்பா. போயிட்டு வாங்க சார். நீ கை கழுவனா? வேண்டாமே. கழுவணும்பா. ஓ ஆமாமா, இந்த கை கழுவிட்டு வந்துடுறேன். ஐயோ நானும் கை கழுவணும். நீ எதுக்கு? உன் கை தான் எப்பவும் சுத்தமா இருக்குமே. என்ன சார் வீட காட்டுற, நீங்க கூட்டிட்டு வந்துட்ட? ஏன்பா வீடு இருந்தா உன்னை நேரா அங்க கூட்டு போயிருந்திருக்க மாட்டேனா? வீடு இல்ல, அதான் டாக்ஸி ஹோட்டல்னு சுத்துறேன். சரி என்ன பண்றது? அதான் யோசிக்கிறேன். ஒரு வீடு இருக்கு, அங்க தங்குறியா? எப்படி இருக்கும்? மகா மட்டமா இருக்கும். நான் தங்குவேன். ஜானகி தங்கவே மாட்டாங்க. கணக்குல டாக்ஸில இருந்தீங்க, இங்க எங்க வந்தீங்க? அதுதான் கணக்கு புள்ள. மட்டமான வீட்டுல எல்லாம் ஜானகி அம்மா தங்க மாட்டாங்க. அப்படியே அவங்க தங்க சம்மதிச்சாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். முதல்ல வீட்டை காட்டுங்க, நான் பாக்குறேன். சரி இல்லைன்னா வேற வீடு பாப்போம். கணக்கு புள்ள, நீங்க எவ்வளவு புத்திசாலி. நீங்க சொல்றதா சரி. அண்ணே வண்டியில போய் உட்காருங்க, நாங்க வரோம். இது பெரிய லொல்லா இருக்க, என்ன பண்றது? கழட்டி விட்டுருவோமா? ஊருக்கு போய் மாமனார் கிட்ட சொல்லிட்டாருனா? ஊருக்கு போக மாட்டாரு. ஏண்டா மாப்பிளையும் பொண்ணும் தங்குற இடம் தெரியாம நீ ஊருக்கு திரும்பி வந்த அப்படின்னு உன் மாமனார் இவனை சீவிடுவார். ஏன்னா இப்ப பாதியில போறா இல்லையா? மெட்ராஸ்ல இப்ப கழட்டி விட்டுட்டா நாம தங்க போற இடம் அவனுக்கு தெரியவே போறது இல்ல. ஏன்னா நாம தங்க போற இடம் எனக்கே தெரியாது. அதனால ஊருக்கு திரும்பி போகவும் முடியாம, மெட்ராஸ்ல நம்மளை கண்டுபிடிக்கவும் முடியாம திருசங்க சொர்க்கம் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான். ஐயோ என்ன ரொம்ப குழப்பறீங்க. அடுத்தது அவனை குழப்பட்டுமா? அதெல்லாம் இருக்கட்டும், அவரை எப்படி கழட்டி விடுறது? உன் மாமனாரையே சமாளிச்சேன், இந்த மண்ணாங்கட்டியை சமாளிக்கிறதா கஷ்டம்? சமாளிக்கிறேன். சார் என்ன சார் வேற டாக்ஸில உட்கார்ந்திருக்காரு? நாம அவரை கழட்டி விடணும்னு நினைச்சோம், அவரே கண்டுக்கிறேங்கிறார். கண்டுக்கட்டும், அவர் அதே டாக்ஸில இருக்கட்டும். நாம நம்ம டாக்ஸில போயிடலாம். நீ ஜானகி போய் கூட்டின்னு வா. நீங்க என்ன செய்றீங்க? போய் அந்த டாக்ஸி எடுத்துன்னு வந்துடுறீங்க. நம்ம கூட வந்தாரு, அவரு பக்கத்து டாக்ஸில உட்கார்ந்து இருக்காரு. அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. அவரு ஊருக்கு போறாரு. போங்க, அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. பாருங்க சார், சாப்பிடாம கொள்ளாம கிளம்பிடுறாரு. அது வந்துமா, நம்ம புது வீட்டுக்கு கூட்டி போறோம்ல, நல்ல நேரத்துல கூட்டி போனோம்ல. டயத்து இப்பதாமா பார்த்தேன், எமகண்ட வர போறதுமா. நல்ல நேரத்துல போகலாம், வண்டியில இருமா. ஆமா, எங்க கணக்கு பிள்ளைய காணோம்? அவர் ஊருக்கு போயிட்டாருமா. என்னது, ஊருக்கு போயிட்டாரா? அது வந்துமா, தம்பியோட அப்பா தகராறு பண்ணாரு இல்லையா? அவர் தகராறு பண்ண விஷயத்த உங்க அப்பாட்ட சொல்லணும் இல்லையா? அதுக்காக ஒரு ஊருக்கே போயிட்டாருமா. ஜானகி நீ வா, நீ வா. நல்ல நேரம்லாம் போயிடும். உள்ள இரு. ரைட் ரைட். ஐய, என்னங்க நாம என்ன இந்த வீட்லயே தங்க போறோம்? எங்க ஊர்ல பேய் ஓட்டுற கோயில் பூசாரி வீடு மதுரையில இருக்கு. அதுதானே. புரோக்கர் சார், இருமா, முதல்ல இந்த மீட்டரை செட்டில் பண்ணிட்டு அப்புறம் உன் மேட்டரை செட்டில் பண்றேன். பா டிரைவர், எவ்வளவு ஆச்சுப்பா? என்னங்க எல்லாத்துக்கும் அவரே கொடுத்துட்டு இருக்காரு, பார்த்து சும்மா இருக்கீங்க. டாக்ஸி சார்ஜாவது கொடுங்க. புரோக்கர் சார், ஆ, நான் என்ன சார், ஜானகி இந்த வீட்ல சத்தியமா தங்க மாட்டான். என்ன பண்றது? அவ சொல்றதுக்கு முன்னாடி நீ முந்திக்க. எப்படி? மனுஷன் இந்த வீட்டுல தங்குவானான்னு காட்டு கூச்சல் போடு. என்ன பிடிச்சு லெஃப்ட் ரைட் வாங்க. வாங்கிட்டா மேற்கொண்டு நான் பாத்துக்கிறேன். நீ தங்க மாட்டேன்னு சொன்னா அவ தங்குவேன்னு சொல்லுவா. புரியலையே. அதான் பொம்பளைங்க. புரோக்கர் சார், பணத்தை கொடுத்துருப்பா மீட்டருக்கு. சார் சார், நீ வேடிக்கை பார்த்துட்டே இரு. நீ முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கிறல்ல, நான் ஆரத்தை கலக்கி எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சல். என்ன ஜானகி? பொண்ணு மாப்பிள்ளையோட பெரிய பங்களால இருப்பான்னு நினைச்சிட்டு இருப்பாரு எங்க அப்பா. இப்படி பாழடைஞ்ச வீடுன்னு தெரிஞ்சா என்னங்க அது? என்ன எப்படி நீங்க ஒத்த ஆளா இருந்துகிட்டு இத்தனை லக்கேஜும் நீங்களே தூக்கிட்டு வரீங்க? இது என்ன பிரமாதம்? காலையில 10 மணிக்கு மதுரை திருச்சி பஸ் வரும்போது பாக்கணுமே, பேய் கும்பல் வரும். அதுலயும் ஐயா அந்த லக்கேஜை தூக்கிட்டு தெரு தெருவா ஓடுவானே. என்னங்க சொல்றீங்க? அதாவது அந்த கும்பல்லையும் கூலி வைக்க மாட்டேன், அதான் என் கொள்கை. உடனே புரிஞ்சுக்கிட்டியா சமத்துடி? ஐயோ கன்றாவி, என்ன என்னப்பா அது? அவசரத்துல உணர்ச்சி வசப்பட்டுட்ட. அந்தந்த வேலையை அப்பப்ப செஞ்சா போதும். அது சரி. அது என்ன காப்பியா? இல்லப்பா, ஆரத்தி. அவசரத்துக்கு தட்டு கிடைக்கல. உள்ள போமா. போ ராஜா. நீயும் உள்ள போனா எப்படி?
ஏய் அம்பளவானா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏசில இருந்தவங்களை தூசியில தங்க வைக்கிற? இத பாருங்க, இது ஒரு காலத்துல நான் தங்கின வீடு. இந்த வீட்டுல நீங்க தங்கினா அது எனக்கு கௌரவமா இருக்கும். வலது கால எடுத்து வச்சு சொல்லுவாங்க. முடியாது, நான் இங்க தங்க மாட்டேன். சிங்கப்பூர்ல எனக்கு யோ இந்த வீட்டுல தங்கின என் கௌரவம் என்னையா வருது? அம்மா, என்னம்மா அது பிடிவாதம்? நீ அது சொல்லுமா. அப்பாவோட தகராறு, கேஸ் போட போறாரு. அப்கோர்ஸ் கேஸ்ல இவர் தான் ஜெயிக்க போறாரு. அது வரைக்கும் நீங்க நடுத்தருவிலே தங்குவீங்க. பிளாட்ஃபார்ம்ல தங்கிட்டு போறியா? இதை விட அது மேல் காத்தோட்டமாவும் இருக்கும். பிளாட்ஃபாரம் நடுத்தருவு எல்லாத்துக்கும் போறேங்கிறாருமா. உன்னை நம்பினா நடுத்தருவுல தான் நிக்கணும். பெத்த அப்பனை கேட்காம இவ கழுத்துல தாலியை கட்ட சொன்னியே. நானும் எங்க அப்பாவும் எப்படி இருந்தோம்? பெட்டியும் படுக்குமா சேர்ந்த மாதிரி இல்ல, நகமும் சதையுமா சேர்ந்த மாதிரி இல்ல இருந்தோம். எங்களை வேற பிரிச்சு காலை வேற பிரிச்சு. என்ன பேச்சு பேசுறாருமா அவரு? உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னா தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? பழைய தூக்கி எம்எல்ஏ போறாரு பாத்தியா? யோ என்னைய சொன்ன இன்னைக்கு கிராமத்துல அவ்வளவு பொண்ணு இருந்ததுல அதுல ஒருத்தி கட்டி கொடுத்துருப்பேன்ல, இவளை தான் கட்டிப்பேன்னு ஒத்த கால நின்னலே. இதே மாதிரி அப்ப எங்க போச்சு புத்தின்னு கேக்குறேன் நான். ஐயோ அளந்து பேசியா? என்னையா அளந்து பேசு? பாத்துக்கிட்டே இருக்க, வர வர திமிரு ஏறிக்கிட்டே போகுது. ஐயோ எனக்கு நீ சும்மா இரு ஜானகி. இவரோட பிளான் எனக்கு புரிஞ்சு போச்சு. இவரும் எங்க அப்பாவும் கூட்டு. அதாவது நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டுல வாழணுமா, நான் கஷ்டப்படணுமா, நான் போய் அப்பா கல்ல விழணுமா, அதான் இவர் ஐடியா. அட பாவி, அம்மா தோல்ல தூக்கி போட்டு குழந்தை இப்ப மார்பல பாயுது. ஆனா இது குழந்தை மாதிரி பேசும். வேலை செஞ்சு சம்பாதிக்கணுமேங்கிற துப்பேது கிடையாது. நீங்க இப்ப வெளியில போனா எந்த இடத்துல வாடகை கொடுத்து தங்க முடியும்? இது சொந்த வீடுமா? இங்க நீங்க ஃப்ரீயா தங்கலாமேன்னு பார்த்தேன். ஆனா நீ மண்டைய ஆட்டுவேன். அவ சொல்றதான் கேட்பேன். ஏன்னா நீ அவன் முண்டாட்டி, நான் மூணாவது மனுஷன். ஐயோ நிலுங்க, மன்னிச்சிருங்க. அவர் வசதியா வாழ்ந்தவரு. யாரு? நீங்கதான். ஆமா. யதார்த்தத்தை பேசினா புரிஞ்சுக்க மாட்டாரு. இத பாருங்க, நம்ம இந்த வீட்டுல தான் தங்குறோம். வேண்டாம் ஜானகி. ஐயோ இந்த வீட்டுல தான் தங்குறோம். சரி நீ ஓகேனா நான் ஓகே தான். உங்களுக்கு என்ன பங்களா தானே வேணும்? ஆமா. எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. இந்த வீட்டை இப்பவே கூட்டி பெருக்கி உடனே பங்களா வைக்கிறேன். அம்மா அம்மா, ஒட்டடை அடிச்சிடாத. ஒட்டடை பலத்துலதான் உத்தரமே நிக்குது. நான் வரேன்பா. பட்டணத்துக்கு வந்து இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நைட்டு. செலவுக்கு ஏதாவது பணம் கொடு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அது செலவு. யோ புரோக்கர் கிட்டயே கமிஷன் வாங்குற ஒரே ஆள் நீதான். என்ன டேய், அது என்ன நடுவுல டேய்ன்னு? அது சும்மா எதுவும் மனசுல வச்சுக்காத.